என்னடா பிளேட்ல வச்சுருக்க? பிளேடா தெரியாது. பார்ட் டைம்ல பிளேடு போடுறேன். யார் பாயிட்ட? பார்ட் டைம்லடா பிளேடு போடுறேன். இந்த பசங்க வந்து பிளேடு போடுறேன். குடும்ப சூழ்நிலை அப்படி, கொரோனா மயம், கிளைண்ட் எல்லாம் சரியா காசு தர மாட்டேன். சும்மா சொன்னேன் எல்லாரும் கரெக்டாக தந்துடுறாங்க, பே பண்ணுறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அதிகமாகிடுச்சுங்களா, தயிர் பாக்கெட்லாம் வாங்கிறது காசு இல்லாமல் ஆயிடுது. அதனால மற்றவங்க பாக்கெட்டில் போட வேண்டியதாக இருக்குது. இந்த வாரம் முழுக்க முழுக்க பேண்ட் டேட்டுவாகவே இருக்கு. இந்த மாதம் சாரி இந்த மாதம் தான் வந்து இல்லை பேண்ட் டேட்டும் பெண்டு நிம்மன்னு முடிவு பண்ணிட்டா யாராலே தள்ள முடியாது. லேட் ஆகும் மாதிரி ப்ரோ பேண்ட் டேட் போட லேட் ஆகும். எங்கே ப்ரோ போடலான்னு சொன்னீங்க? இந்த ஏரியா ஓகேவா? ஓகேவா? டேமேஜ் ஆயிரும். இந்த நம்ம ப்ராடக்ட் இமேஜ் 2022 எக்ஸ்பைரி பாகுபலி கட்டி மூணாக்கு போகிற சாட்டர்டேடியா சொல்லி போடு. மூணாக்கலாம். க்ளோஸ் க்ளோஸ் மூணு வாக்குடா. சிக்கன்லேயே நாங்கள் போடுவோம். இந்த டேட்டுக்கு நான் வந்து சாணாரோட நீரை யூஸ் பண்ணுறதுதான்
7 hours யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு இந்த கெப்பாசிட்டியான ஸ்பேஸ்க்கு வந்து அந்த நீடிலே கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ளாட்டாக யூஸ் பண்ணால் ஃப்ளாட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். ஸோ எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கனால நீங்கள் வேறு டேரக்ஷனில் பண்ணும்போது கை ஷேக் ஆகிட்டு ஸ்கின்னு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக பண்ணலாம். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு டேட்டூ நீங்கள் பண்ணும்போது ஒரே பேட்டர்னில் தான் பண்ணணும். பேட்டர்ன் மீன்ஸ் ஒரு இப்போ நான் ஓவல் ஷேப்பில் ஃபில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஓவல் ஷேப்லேயே தான் ஃபுல்லாக சர்க்கிள் ஷேப்லேயே தான் மெயின்டைன் பண்ணுவோம். அதை விட்டுக்கு கைக்கு வந்த மாதிரி வாட்டத்துக்கு டர ஸ்கெட்செலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் அதுவும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரே இதுலேயே நீங்கள் ரொம்ப பொறுமையாக இந்த கெப்பாசிட்டிலேயே நிறைய பேர் வந்து சீக்கிரம் முடியணும் அப்படின்றதுக்காக போட்டு டர்னு தேய்ச்சிட்டு இருப்பீங்க. ஒரு ஆங்கிள்லையும் பண்ணும்போது ஸ்கின்னு நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை விட நீங்கள் இப்படி பொறுமையாக இப்படி சாலிடாக க்ளோஸ் அப் வச்சு காட்டுறோம். இப்படி சாலிடாக இப்படி பொறுமையாக நீங்கள் ரொட்டேஷனில் நீங்கள் பண்ணிங்கனாலே ஈஸியாக ஃபில்லப் ஆயிரும். வச்சு வாயில் போட்டுக்கோப்பா லைட்டெல்லாம். ஒரு வேக்கு நான் ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுவேன். ஒன்று பெண்டலம் ஸ்டைலாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். என்னென்ன சர்க்கிளும் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஓவல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஃப்ளாட் நீட்டெல்லாம் இருந்தால் பெண்டலம், சர்க்கிள் நீட்டெல்லாம் இருந்தால் ஓவல் ஷேப். Yes, finally done. டாட்டு முடிஞ்சிச்சு, இன்னும் கிளம்பாம இங்கே முக்கின்னு இருக்காங்களே நீங்கள் நினச்சிருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, டாட்டு முடிஞ்சதுக்கு வந்து டெம்லைஸ் ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டெம்லைஸ் வந்து நான் வீடியோவில் போஸ்ட் பண்ண மாட்டேன், பேஸ்ட் பண்ணுற வீடியோவை அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்குறீங்க. அது மேட்டர் என்னன்னா, இதில் லைட்டாக இந்த வாட்டர் கண்டென்ட் வரும். அது வந்து உங்கள் ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணி விட்டுரும். அதாவது நெக்ஸ்ட் டே தான் டாட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் அதை பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி நெக்ஸ்ட் டே வர முடியாதவங்க இங்கேயே ஒரு 1 hour to 2 hours அப்படி வெயிட் பண்ணி பண்ணணும். ஸோ ப்ரோக்கு முடிச்சு கிட்டத்தட்ட 2 hours ஆயிடுச்சு. அதனால அவர் வெயிட் பண்ணாரு. அவருக்கான ஸ்டிக்கர் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமை வந்து வைங்களா, பண்ணிடலாம். அந்த பொறுமை இல்லாதவங்க தான் போயிட்டு நாளைக்கு எத்தனை நாள் வராங்க. டாட்டு போடுறது ஸ்டிக்கர் இட்டது. ஆமாம், ஸோ டெம்லைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அல்டிமேட் தான். ஃபீலிங் பீஸ்ட்டு நம்ம டெம்லைஸ் தான். அதுக்கான வீடியோ தான் சீக்கிரமே ரெடி பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. இதை பேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே அப்ளைவே பண்ண தேவையில்ல ப்ரோ. எல்லா வேலையும் அதுவே பார்த்துக்கோ, ஓகேங்களா? 7 days கழிச்சு எடுத்து மட்டும் வாட்டர் ப்ரூஃபு, சன் ப்ரூஃபு. சன்லைட் பட்டாலும் ஒன்றும் ஆகாது, எது டஸ்ட் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. எடுத்துகிட்டு 7 daysக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர், ஒயிட்னிங் க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா மைல்டாக டைம் கிடைக்கிறப்போ லைட்டாக யூஸ் பண்ணுவோம். ஆமாம், பக்காவாயிடும். இதுக்குள்ளே இங்கு வந்து ஸ்மர்ஜ் ஆகும். ஓகே, இதுக்குள்ளே இங்கு வந்து அப்படியே ஸ்மர்ஜ் ஆகும். இங்கே உள்ளே ஊற்றி விட்டா மாதிரி கவருக்கும் ஸ்கின்னுக்கும் மிடில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படியே இங்கு பசை மாதிரி. அது வந்து எதுனா எக்ஸஸ் ஆன வேஸ்டேஜ் ஆன இங்கு அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஸ்டிக்கரை பீல் ஆஃப் பண்ணிட்டு ஒயிட் பண்ணும்போது அது கூடிய வந்துடும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் ஒரி 7 daysக்கு அப்புறம். ஆமாம்,
எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட ஆரம்பிச்சிடலாம். 45 டேஸில் டேட்டு பக்காவாக ஹீல் ஆகிடும். சரி ஓகே. ஓகே ப்ரோ, தேங்க்யூ.